योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया। ओम अन्नामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। எல்லாமல்ல எம்பெருமான் ஏக பரம்பொருள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவருடைய அருள் மழையிலே நிறைந்திருக்கக்கூடிய மதன்மான பக்த பெருமக்களே, எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் அவரை நம்பியவர்களுக்கு, அவரை பணிந்து வழிபடுவர்களுக்கு ஒருபோதும் ஒரு கணமும் யாதொரு குறையும் வரவிட மாட்டார். அப்போ நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு குறையாக தெரிவது, நமக்கு கஷ்டமாக தெரிவது என்பது நம்முடைய மாயையால் நமக்கு தெரிவது. பகவான் யோகி ராம் சுரத்குமார் நமக்கு எதை எப்போது எந்த கணம் செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக செய்வார். யாதொரு துன்பமும் நமக்கு ஏற்படாது என்பதை நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். அப்ப அதை மீறி எனக்கு துன்பம் வந்திருக்கு, எனக்கு துயரம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக நாம் பகவான் முன்னாடி சொல்றேன், அது உங்களுடைய ஏதோ ஒரு நன்மைக்காக ஒரு சிறிய துன்பம், ஒரு சிறிய துயரம் வந்திருக்கும். நாம வந்த துன்பத்தை தான் பார்க்கிறோமே வெளியே, பகவான் யோகி ராம் சுரத்குமார் நாளைக்கு நமக்கு இதன் பின்னணியில என்ன ஒரு பேரின்பத்தை வைத்திருக்க போறார் அப்படிங்கிறத நாம உணர மாட்டோம். நாம பொதுவா செய்ய வேண்டியது, எந்த கணத்திலும் எந்த நேரத்திலும் அவர் எதை அருளினாலும் அதை அருள் பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பது. பகவான் யோகி ராம் சுரத்குமார் அந்த வண்ணம் தான் வாழ்ந்து காட்டினார் நமக்கு. நான் ஏற்கனவே 2-3 விஷயங்கள் நான் பல சத்சங்கங்களை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ நீங்க இப்போ கொஞ்சம் முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்து ஒரு சில பேருக்கு என்ன வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. அமெரிக்கால இருந்து ஒரு லேடி டாக்டர், அந்த லேடி டாக்டர் 1980களில் அமெரிக்கால இருக்கக்கூடிய வெள்ளக்காரம்மா, அந்த அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. அப்போ தொடர்ந்து கண்டினியூஸா அவங்களுடைய மெடிக்கல் செக்அப் பார்க்கிறப்போ கடைசியா ஃபைனலா டாக்டர்ஸ் சொல்றாங்க, உங்களுக்கு கேன்சர் 4வது நிலையில இருக்கு, 4th ஸ்டேஜ்ல உங்களுடைய கேன்சர் நோய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா பயந்து அழுது கண்ணீர் விட்டு, நமக்கு மரணம் உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அந்த அம்மா நினைச்சு அழுதாங்க. 1980களில் அந்த அம்மா மிகப்பெரிய ரமண மகரிஷியோட பக்தை, ரமண மகரிஷியோட மிகப்பெரிய பக்தை. அவங்களுக்கு சுவாமி யோகிராம் சுரத்குமார்ங்கிற பத்தி தெரியாது. அப்போ அவங்க கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க அமெரிக்க மருத்துவமனைகள்ல, எந்தவித முன்னேற்றமும் இல்லை. அப்போ ஒரு நாள் அவங்க கூட பணியாற்றக்கூடிய, மருத்துவமனையிலே பணியாற்றக்கூடிய சக மருத்துவர்கள் சொல்றாங்க, நாங்க இந்தியாவுக்கு ஒரு ஆன்மீக பயணம் போலான் இருக்கோம், ஆர் யூ கமிங் வித் அஸ், நீங்க எங்க கூட வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற அந்த அம்மா, என்னவோ போனா போகுது, நானும் வரேன், ரமண மகரிஷியுடைய ஆசிரமத்தை நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக நண்பர்களான மருத்துவர்கள் கூட அந்த கேன்சர் நோயால், கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த டாக்டர் பெண்மணியும் அவங்க கூட இந்தியாவுக்கு ஆன்மீக பயணம் வராங்க. அவங்க ஆன்மீக பயணம் 4-5 நாட்கள் ரமண மகரிஷியோட ஆசிரமத்துக்கு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க எல்லா டாக்டர்ஸ். இறுதியாக தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்ப வேண்டிய நாள் வரும்போது, அங்கதான் பகவானுடைய விளையாட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா சும்மா எல்லாரும் இருந்த டாக்டர்ஸ் திடீர்னு இந்தியா போகணும்னு சொல்றதெல்லாம் சும்மா இல்ல. கடைசி நாள் திரும்புறப்போ யாரோ ஒருத்தங்க அந்த அம்மாட்ட சொல்றாங்க, ஏங்க ஊரு கிளம்புறீங்களா? ஆமாங்க. வந்ததுதான் வந்துட்டீங்க, பக்கத்துல விசுரி சுவாமிகள்னு யோகி ராம் சுரத்குமார் ஒருத்தர் இருக்கார், நீங்க அவரை வேணா பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் நான் சொல்லுவேன், ஒரு ஆன்மீக சூழலில் நீங்க இருக்கும்போது, ஒரு டிவைன் சூழல்ல நீங்க இருக்கிறப்போ, யார் எதை சொன்னாலும் அது பகவானுடைய வாக்காக இருக்கலாம். ஒருவேளையில
யாரோன்னு சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க, அப்ப நீங்க உதாசீனப்படுத்தக்கூடாது. அது பகவானுடைய வாக்காக இருக்கலாம். இந்த அம்மா ஊருக்கு கிளம்புறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாரு, ஊருக்கா கிளம்புறீங்க? எதுக்கும் வந்துட்டீங்க. பக்கத்துல யோகி ராம் சுரத்குமார் ஒரு சுவாமி இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா சரி பார்த்துட்டு போறோம், இப்ப அதனால என்ன அப்படின்ட்டு இந்த அமெரிக்க ஆண் மருத்துவர்களும் அவர்களோடு வந்திருந்த இந்த பெண் மருத்துவரும் யோகி ராம் சுரத்குமாரை பார்ப்பதற்காக சந்நிதி தெரு இல்லத்திற்கு போறாங்க. இவங்க எப்படி நினைச்சிட்டு போவாங்க? ஒரு சாமியாரை பார்க்க போறோம். சாமியார் எப்படி இருப்பாரு? சாமியார் எப்படி இருப்பாரு? காவி எல்லாம் கட்டி, மேலெல்லாம் விபூதி எல்லாம் பூசி, நிறைய ருத்ராட்ச மாலைகள் எல்லாம் போட்டு அப்படி இருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க எல்லாம் உள்ள போறாங்க. போனா தலைவர் எப்படி இருப்பாரு? தலைவர் எப்படி இருப்பாரு? அவருக்கே சிரிப்பு வந்துச்சு. தலைவர் கெட்டப்பே வேற. கையில அப்படியே ஒரு சிகரெட்டு, பக்கத்துல 4 பெண்கள், அப்படியே அழுக்கு உடை, கொஞ்சம் கூட வெட்டப்படாத மீசையும் தாடியும், அப்படி உட்கார்ந்துருக்காரு. அப்போ நீ போ, அது அவசர வேலைகளை பாரு. அப்போ சாமியை பார்க்க வந்தோன்னு அவங்களுக்கு பிரமிப்பா இருக்கு. இது இவரா சாமி, இவரா சாமி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கு. அங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. பகவான் யோகி ராம் சுரத்குமார் வழக்கம் போல ஆண்களை ஒரு பகுதியிலையும் இந்த அம்மாவை பெண்கள் பகுதியிலையும் உட்கார சொன்னார். இவங்களுக்கு தெரியாமல வந்துட்டோம், யாரு சாமின்னாங்க, இவர் என்ன வேற மாதிரி சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு, சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு, இவர்கிட்ட போய் நம்மளை அனுப்பிட்டாங்களே அப்படின்னு அவநம்பிக்கையில அங்க உட்கார்ந்து இருக்காங்க. பகவான் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பகவான் யோகி ராம் சுரத்குமார் அந்த ஆண்கள் பக்கமே எட்டி பார்க்கல. இந்த அம்மா இப்படி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்களே, அந்த அம்மாவே பார்த்துட்டு அப்படியே ஒரு சார்புனார் சிகரெட் எடுத்து அப்படியே அதை ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அந்த அம்மாவே பார்த்துட்டு இருக்காரு. இந்த அம்மாவுக்கு பகவான் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை இல்லையா? அதனால அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷேமா இருக்கு. என்ன இவர் நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு, புரியுதா? என்ன இவர் நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு, கேவலம், ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு, ஒரு சிகரெட்டை குடிச்சு நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த அம்மா நினைக்குது. ஆனா சுவாமி வைத்த கண் வாங்காமல் அப்படியே சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிட்டு அவளையே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சிகரெட் முடிஞ்சது, அதை ஆஸ்ட்ரேல அணைச்சிட்டு அடுத்த சிகரெட்டை எடுத்து பத்த வைக்கிறார். அப்போ அந்த அம்மா நினைக்குது, ஒரு சிகரெட் குடிக்கிற பழக்கத்தையே விட முடியல, இவரெல்லாம் சாமியா? ஒரு சிகரெட் குடிக்கிற கெட்ட பழக்கம் இது, ஒரு சிகரெட் குடிக்கிற பழக்கத்தையே இவரால விட முடியலையே, இவர் எப்படி சுவாமி? ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இங்க வந்த ஒரு பக்தையாண்ட கேட்டாங்க, உங்களால கோவத்தையே விட முடியலையே, நீங்க என்ன பெரிய குருஜி, என்ன கோவப்படுறீங்க? உங்களால கோவத்தையே விட முடியல, அப்புறம் நீங்க என்ன குருஜின்னு சொல்றீங்க? நான் எங்க அம்மா சொன்னேன், நான் எங்க சொன்னேன், இவ்வளவு கோவப்படுறீங்க, அப்புறம் நீங்க என்ன பெரிய குருஜி அப்படின்னு ஒரு அம்மா கேட்டாங்க. அதே போல இந்த அம்மா மனசுக்கு நினைக்குது, இவரால ஒரு கெட்ட பழக்கமான ஒரு சிகரெட் குடிக்கிறதே விட முடியலையே, இவர் என்ன சாமி அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கு. ஆனா எல்லாம் உள்ள ஏக பரம்பொருள் என் தந்தை யோகி ராம் சுரத்குமார் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ, ஆனா என்னுடைய சித்தம் உன்னை அமெரிக்கால இருந்து வர வச்சது என்னுடைய சித்தம். உன்னை 4 நாள் ரமண மகரிஷியோட ஆசிரமத்துக்கு அலைய விட்டது என்னுடைய சித்தம். நீ ஊருக்கு கிளம்புறச்ச இங்க போயிட்டு போன்னு சொன்னது நான் தான். நீ உன்னங்க அமர வச்சிருக்கிறது நான் தான். இப்போ சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கிறதும் உனக்காகத்தான் அப்படிங்கிறாரு என் தந்தை யோகி ராம் சுரத்குமார். இத புரிஞ்சுக்கிற பக்குவத்திலேயே பாலும் ஜனங்க இருக்கு. அது அமெரிக்காவா இருந்தா என்ன, சரக்குலையா இருந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த அம்மா மனசுக்கு சுவாமியை பத்தி இப்படியே தான் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா பகவான் யோகி ராம் சுரத்குமார் இதே நினைக்கிறார் மனசுல, அம்மா நீ அமெரிக்கால இருந்து அழுதியே, உன்னங்க வர வச்சது நான் தான். 4 நாள் திருவண்ணாமலை எல்லாம் அலைய வச்சது நான் தான். ஊருக்கு கிளம்புறச்ச இங்க ஒருத்தர் இருக்காரு போய் பாருன்னு சொன்னதும் நான் தான். இப்போ
நீ கேவலமா நினைக்கிறிய அந்த சிகரெட் நான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறதும் உனக்காகத்தான். ஆனா அந்த அம்மா இதை எதையுமே புரிஞ்சுக்காம சுவாமி 2வது சிகரெட்டை குடிச்சு முடிச்ச உடனே நாங்க உத்தரவு வாங்கிறோம் சாமி, கிளம்புறோம். அந்த அம்மாவுக்கு அதுக்கு மேல இருக்க பிடிக்கல. நாங்க கிளம்புறோம் சாமி அப்படின்னாங்க. பகவான் அந்த ஆண்கள் எல்லோருக்கும் கல்கண்டை பிரசாதமாக கொடுத்து விட்டு இந்த அம்மாவுக்கு மட்டும் ஒரு ஆப்பிள் எடுத்து கையில கொடுத்தார். கொடுத்து, அம்மா யூ மஸ்ட் ஈட் இட், இந்த ஆப்பிளை நீங்க கண்டிப்பாக சாப்பிடணும். எப்படி? இந்த ஆப்பிளை நீங்க கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விட்டார். அந்த அம்மா சரி சரி அப்படின்னு தலையாடிட்டு போயிட்டு விமானம் 24-25 மணி நேர பயணம் அமெரிக்காவுக்கு. ஒரு கட்டத்துல அந்த அம்மா பேக திறக்கிறப்ப அந்த ஆப்பிள் இருக்கு. இவர் சாப்பிட சொன்னாருங்கிறதுக்காக சாப்பிடல. 24 மணி நேரம் டிராவல், பசிக்கும் பிளைட்ல. அப்பப்ப ஏதாவது கொடுப்பாங்க பிளைட்ல, திங்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. இருந்தாலும் அப்படியே இருந்து போர் அடிக்கிறப்போ சரி இந்த ஆப்பிளை தின்னுவோம்னு தின்னுட்டாங்க. அமெரிக்கால போய் இறங்கி 1 மாதம் 2 மாதம் கழித்து வழக்கமான செக்கப் இருக்கும்ல, 4 மாசம் ஒருக்கா 3 மாசம் ஒருக்கா சிடி ஸ்கேன் பார்க்க சொல்லுவாங்க. வழக்கமா ரத்த பரிசோதனைகள் எடுப்பாங்க. வழக்கமான தன்னுடைய உடலியல் பரிசோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு போய் சிடி ஸ்கேன் எடுத்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவர்களுடைய உடம்பிலே 4வது கட்டத்திலே மரண தருவாயிலே இருந்த கேன்சர் என்கிற அந்த கட்டியை காணவில்லை. ஒண்ணுக்கு 2 செக்அப் பண்றாங்க. இல்ல உள்ள ஸ்கேன் தப்பா இருக்கும், கூட ஒரு ஸ்கேன் பார்த்துடலாம். பாக்குறாங்க, அந்த கட்டியே காணும். அந்த அம்மா அழுது புரண்டு மீண்டும் இந்தியாவிற்கு வந்து பகவானிடத்திலே சரணாகதி அடைந்தது. அப்போ இப்படி காத்தருளிய பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவருக்கும் அதே வந்தது. சுமார் 15 ஆண்டுகள் பகவான் யோகி ராம் சுரத்குமார் அதே கொடிய நோயில், கேன்சர் என்கிற கொடிய நோயில் தான் சாமி இருந்தார். யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நாமெல்லாம் வந்தா அழுவோம், கதறுவோம், ஐயோ கதறுவோம். சுவாமி உட்கார்ந்து இருப்பாரு, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் எல்லா பக்தர்கள்ட்டையும் பேசி சிரிச்சு சிரிச்சு கொண்டாடி மகிழ்ந்து எல்லோருக்கும் அருள் புரிஞ்சிட்டு மத்தியானம் சாப்பிடுறதுக்காக அப்படி எழும்புவார். எழும்புறச்ச பாத்தீங்கன்னா அவருடைய வேஷ்டியில பின்பக்கம் எல்லாம் ரத்தமா இருக்கும். அவர் எழும்புறச்ச வேஷ்டியில பின்பக்கம் எல்லாம் ரத்தமா இருக்கும். பக்தர்கள் எல்லாம் பார்ப்பாங்க, என்னது இது, ஏன் இப்படி சாமிக்கு ஏன் ரத்தமா இருக்கு? ஆனா யாராவது கேட்க முடியுமா? சாமி உங்க வேஷ்டில ரத்தமா இருக்குன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு வேஷ்டி முழுக்க நனைந்திருக்கிற அளவுக்கு ரத்தம் வந்திருக்குன்னா எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு துன்பம் இருக்கும், யோசித்து பாரு. சுவாமி ஒரு நாளாவது எனக்கு வைத்தியம் பாருங்க, எனக்கு வலியா இருக்கு மாத்திரை கொடுங்க, எனக்கு எந்த பக்தரையும் சந்திக்க முடியாது, நான் படுத்துறேன், நான் படுக்கிறேன், ஓய்வு எடுக்கிறேன், என்னைக்காவது சொன்னாரா? முகத்துல எப்போவாவது அந்த வலியை காட்டினாரா? அதனால தான் அவர் ஏக பிரம்மம், அவர் ஏக பிரம்மம். கடைசி காலகட்டத்தில் ஒரு ட்ரிப்பு போட்டு படுக்க வச்சிருக்கப்ப கூட அந்த ட்ரிப்பு அந்த வென்ஃபிளாமோட சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுவார் கையெடுத்து. இந்த உடம்பு என்பது அவர் இல்லை, இந்த உடல் அவர் இல்லை. எல்லாரும் அந்த உடம்பை தான் பார்த்தாங்களே ஒழிய, சாமியார் சாமியார்னு பார்த்தாங்களே ஒழிய, அந்த உடம்புக்குள்ளே இருந்த ஏக பிரம்மத்தை யாரும் பார்க்கல. பகவான் யோகி ராம் சுரத்குமார் தன்னுடைய பக்தர்களை அவ்வளவு ஈஸியாக விட்டு விட மாட்டார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பக்தி பரிசுத்தமாக இருக்கிற பட்சத்தில், உங்களுடைய சரணாகதி நிஜமாக இருக்கிற பட்சத்தில், அவருடைய நாமத்தை நீங்கள் உயிர் மூச்சை போல பற்றி பிடித்திருக்கிற பட்சத்தில் அவர் உங்களை விடவே மாட்டார், எந்த நிலையிலும் விட மாட்டார். ஒரு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய எழுத்தாளர், புகழ்பெற்ற எழுத்தாளர், அவர் தனது ஆரம்ப காலத்திலே பகவான் யோகி ராம் சுரத்குமாரோடு நெருங்கி பழகி கொண்டிருந்த காலத்திலே சுவாமியை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும்னு அவருக்கு ஆசை. சுவாமியை பற்றி ஒரு நல்ல ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை.
அப்ப சுவாமியோட வாழ்க்கை வரலாறுலாம் எழுதிட்டாங்க நிறைய பேர். சுவாமியோட வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் காசியில பக்கத்துல பிறந்தாரு, நர்தரா கிராமத்துல பிறந்தாரு, கிணத்தடிக்கு போனாரு, ஒரு கயர் எடுத்து எரிஞ்சதுல குருவி செத்து போச்சுது, அந்த குருவியே பார்த்து அழுதாரு, ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னாரு. ஒரு பாபாவை பார்த்தாரு, அவரை குருவா நினைச்சாரு. அவர் நான் உன் குரு இல்ல, தெக்க இருக்கார் உன்னுடைய குரு, தெற்கு நோக்கி போன்னு சொன்னாரு. இதெல்லாம் எல்லாரும் அறிந்த கதைகள். அப்ப இந்த எழுத்தாளர் சுவாமியை பற்றி புதிதாக ஏதாவது ஒரு நூல் எழுத வேண்டும் ஆசைப்படுறார். அப்ப என்ன எழுதுறது? சுவாமி தினமும் பக்தர்களுக்கு செய்கிற சித்தங்களை எழுதுறார். அவர் தினமும் பக்தர்களுக்கு செய்கிற அருளாசிகளை குறித்து எழுத வேண்டும். அவர் செய்கின்ற அற்புதங்களை குறித்து எழுத வேண்டும். அது அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும். அப்ப இதை எப்படி எழுத முடியும்? அந்த எழுத்தாளர் பக்கத்திலே இருந்து பார்த்தாதான் எழுத முடியும். அப்பதானே டெய்லி யார் யார் சாமியை பார்க்க வராங்க, சுவாமி என்ன பேசுறாரு, அவங்க என்ன கேட்கிறாங்க, சுவாமி என்ன அருள் கொடுக்கிறாரு அப்படிங்கறது அப்பதானே தெரிய முடியும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு ஊருக்கு போனோம், சென்னையில இருக்கிறாரு, ஊருக்கு போனோம். அப்ப என்ன பண்றாரு அந்த எழுத்தாளர்? சாமி கூட ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கு. அந்த அம்மா கிட்ட அந்த எழுத்தாளர் சொல்றாரு, அம்மா நீங்க தினமும் சுவாமி செய்கிற அற்புதங்களை, அவர் செய்கின்ற லீலைகளை எனக்கு ஒரு கடிதமா எழுதுங்க, எனக்கு ஒரு கடிதமாக எழுதுங்க. எனக்கு ஒரு அவங்க பக்கத்துல இருக்குது யாருமா? இங்க வாங்க, நீங்க கலைச்செல்வி பின்னாடி போங்க, கலைச்செல்வி பின்னாடி போங்க, கலைச்செல்வி பின்னாடி போங்க. சுவாமி தினமும் செய்யக்கூடிய லீலைகளை, அவர் தினமும் செய்யக்கூடிய அற்புதங்களை நீங்கள் கடிதமாக எனக்கு எழுதுங்கள். நான் அதை சேகரிச்சு வச்சுட்டு சுவாமியை பற்றி எனக்கு ஒரு நல்ல ஒரு புத்தகம் எழுத வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். சுவாமி கூட இருந்த அந்த அம்மா தினமும் அதை லெட்டரா எழுதுவாங்க, எழுதி எழுதி அவருக்கு அனுப்புவாங்க. அவர் எல்லாத்தையும் அந்த கடிதங்களை வாங்கி சேகரிச்சு வச்சிருக்காரு. இங்க என்ன அற்புதம் நடக்குதுன்னா, திடீர்னு ஒரு நாள் தினமும் கடிதம் எழுதிட்டு இருந்த அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நாம ஒரு புத்தகம் எழுதுனா என்ன, ஏன் நாம ஒரு புத்தகம் எழுதக்கூடாது, அவருக்கு நாம இங்க இருந்து லெட்டர் எழுதணுமா, அவர் அதை பார்த்து அவர் புக் எழுதுவாரா, ஏன் நான் சாமி கூட உட்கார்ந்து டெய்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன், ஏன் நான் எழுதக்கூடாதா, நான் எழுதுனா என்ன அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வருது. அதுதான் சுவாமி கூட இருக்கிறது முக்கியம் இல்ல, உங்களுடைய மனசு எப்படி இருக்குங்கிறது முக்கியம். ஆசை வந்த உடனே அந்த எழுத்தாளர் ஐயாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க. ஐயா அந்த லெட்டர் எல்லாம் திருப்பி அனுப்புங்க, நான் எழுதுறேன், அந்த லெட்டர் உடனேயும் நீங்க வைக்க கூடாது, உடனே எனக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு லெட்டர் போடுது. அவர் எப்படிப்பட்ட ஆளு, அவர் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. ஒன்ஸ் அனுப்பிட்டா அனுப்பின மாதிரிதான், பிரைவேட் பேங்க்ல போட்ட மாதிரிதான், காசு போட்டா திரும்ப வராது, அவ்வளவுதான், போட்டா போட்டதான் திருப்பி வராது அப்படின்னு அவரு லெட்டர் எழுதுறாரு. இந்த அம்மா அங்க இருந்து திட்டிகளை லெட்டர் எழுத, அவர் அங்க இருந்து முடியாது ஒன்னால ஆனதை பார்த்துக்கணும், அவர் அங்க இருந்து லெட்டர் எழுத, ரெண்டு பேருக்குள்ள அப்படியே கடுமையான சண்டைகள் ஓடிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த அம்மா பஞ்சாயத்தை வேற எங்க கொண்டு போக முடியும், சாமி கிட்ட கொண்டு போகுது. சாமி நான் எழுதலான்னு இருக்கேன், அவர் தரமாட்டேங்கிறாரு, ஆனா நீங்க இங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ சுப்புலட்சுமி இந்த அம்மா கடிதம் எழுதுது, கடிதம் தான் அவர்கிட்ட இருக்கு, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தது இவங்க மனசுல இருக்குங்களே, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தது இவங்க தானே, அந்த கடிதம் திருப்பி வாங்கணும்னு எந்த அவசியம் இல்லையே, நீ புத்தகம் எழுதலாம்ல, அப்ப நீ எதுக்கு வாங்குற கேக்குற, அவனும் எழுதிடக்கூடாத, அவனும் எழுதி நானும் எழுத போறது என்ன இருக்கு, அவன் எழுதிடக்கூடாது, வாங்கிடுவோம், என்ன ஒரு நல்ல சிந்தனை. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு, இதெல்லாம் தெரியாம தான் இந்த பாழும் ஜனங்க கும்பிடு போடுறது. உடனே பார்த்தாரு சுவாமி எப்படிப்பட்டவரு, அவர் எல்லா பஞ்சாயத்தையும் அழகா தீர்ப்பார். யார் எது, நான் போற சத்சங்கத்துல சொன்னேன், நீ எதுக்கு ஆசைப்படுறியோ தந்துருவாரு, நீ எதை ஆசைப்படுறியோ தந்துருவார். உனக்கு பணம் வேணுமா, பணத்தை தந்துருவார். பேரும் புகழும் வேணுமா, தந்துருவார். நீ போராடெல்லாம் எல்லாரும் கால தொட்டு கும்பிடணுமா, வச்சுக்கோ, தந்துருவார். என்ன கெட்டு போச்சு இப்போ, தந்துருவார். கும்பிடுறவங்களுக்கும் தொப்பை குறையும், முதுகு வலி போகும், உனக்கும் சீக்கிரம் போய் சேர்ந்துடலான்னு தந்துருவார், அதையும் தந்துருவார்.
ஆனா உங்களுடைய திருவடிகளே போதும் சுவாமி, உங்களுடைய நாமமே போதும் சுவாமி நினைக்கிறவங்க அதை கொடுப்பார். நான் தான் நாசரேத்துல பேசுறது சொன்னேன். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூடியில் நாங்க என்ன கேட்கிறோம்? இந்த விஸ்வரூப தரிசன படத்தை கேட்டோம், தந்தாரு. சின்ன படத்துக்கு ஆசைப்பட்டோம், பெரிய படத்தை தந்தாரு. ஒரு விக்கிரகம் கிடைக்கலையே சுவாமி அலைஞ்சோம். 10 விக்கிரகம் தந்தார், வச்சுக்கோ, வேற என்ன வேணும், இன்னும் வேணுமா தரேன் அப்படின்ட்டாரு. அப்ப எதை கேட்கிறோமோ அது தருவார் பகவான் யோகி ராம் சுரத்குமார். இப்ப இந்த அம்மா இவ்வளவு ஆசைப்பட்டனால சுவாமி ஒரு நாள் இந்த 2 பேருக்கும் பொதுவான ஒரு பக்தர் வந்தப்போ அவர்கிட்ட சொல்றாரு, பாப்பா, யூ கோ டு சென்னை, யூ மீட் தட் பர்சன், நான் சொன்னேன்னு அவங்கிட்ட சொல்லு, அதெல்லாம் திருப்பி அனுப்பி கொடுத்துற சொல்லு. சுவாமி என்ன சொல்றாரு? நான் சொன்னேன்னு சொல்லு, இந்த பிச்சைக்காரன் சொன்னேன்னு சொல்லு, அவன் வச்சிருக்கதெல்லாம் திருப்பி அனுப்பி கொடுத்துற சொல்லு அப்படின்ட்டார். இவர் நேரா சென்னையில போய் அந்த பிரபல எழுத்தாளர்கிட்ட, ஐயா சாமி சொன்னாரு, அதெல்லாம் எடுத்து கொடுத்துடணுமா. அவர் உடனே ஒரு பெரிய ஃபைல்ல போட்டு வச்சிருந்த எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு கொரியர்ல போட்டு இந்த புண்ணியவதி அம்மாவுக்கு அனுப்பி கொடுத்தார். இப்போ அந்த புத்தகத்தை எழுதுனதுனால எங்கேயாவது வரலாற்றுல இடம் பெற்றாங்களா? இல்ல அவர் எழுதாம போறதுனால அவரை யாரும் மறந்துட்டாங்களா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகத்தை எழுதுனதுனால உனக்கு இப்ப என்ன கிடைச்சு போச்சு? இல்ல அவர் எழுதாம போறதுனால அவருக்கு என்ன கிடைக்கல? அப்போ நீங்க பகவான் யோகி ராம் சுரத்குமாரை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவருக்கு தெரிஞ்சுக்கணும். கரூர்ல இப்படிதான் ஒரு ஓசூர்ல ஒரு பஞ்சாயத்து வந்தது. ஒருத்தர் ரியல் எஸ்டேட் இடம் போட்டிருந்தார், விற்கிறதுக்கு பிளாட் போட்டிருந்தார், விற்கல. அப்ப அங்க நாமஜபம் பண்றதுக்கு ஒரு கோஷ்டி போகுது. அப்ப அந்த பக்தர் சொல்றாரு, இப்படி ரியல் எஸ்டேட்டுக்கு பிளாட் போட்டங்கய்யா, விற்கல அப்படிங்கிறாரு. அப்படியா, நாங்க வாரோம், இடத்துக்கு வாரோம்னு போய் அந்த இடத்துல நாமஜபம் பண்றாங்க சுத்தி சுத்தி. சீக்கிரம் வித்துரும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எனக்கு என்ன தருவ, உங்களுக்கு என்னையா தரணும், எனக்கு ஒரு பிளாட் தான் அப்படின்ட்டாரு. அந்த ஓசூர் பக்தரு ஒரு பிளாட் தரேன்ட்டாரு. இடம் கொஞ்ச நாள்ல வித்துருச்சு. சரி, நம்ம ப்ராமிஸ் பண்ணபடி ஒரு பிளாட்டை கொடுத்துடணும் அப்படின்னு கொடுத்துட்டாரு. அப்போ இந்த பிளாட்டை கொடுத்துட்டாரு. அந்த பிளாட் சும்மாவே கிடக்கு, பக்கத்துல எல்லாம் வீடு வந்துருச்சு. இந்த பிளாட்டை ஃப்ரீயா கொடுத்தவருக்கு ஒரு ஆசை, இதுல ஒரு கோயிலாம் கட்டக்கூடாது, சும்மாவே கிடக்கு இந்த பிளாட், நம்ம ஒரு கோயில் கட்டினா நல்லா இருக்கும்ல சாமிக்கு அப்படின்னு கொடுத்த ஆள்கிட்ட கேட்கிறாரு, ஐயா நாங்க அதுல ஒரு கோயில் கட்டுறோம் ஐயா அப்படின்னு. வாங்கின ஆள் சொல்றாரு, நோ, அது ஏன் இடம், நோ, கட்டக்கூடாது. அப்போ இந்த பஞ்சாயத்து முத்தி சாமி கிட்ட போகுது. சாமி 2 வரையும் கூப்பிட்டாரு. நீ இந்த இடத்த என்னவா கொடுத்த? ஐயா தானமா கொடுத்த, இலவசமா கொடுத்த. எதை தானம் கொடுத்தாலும் அதை தானம் வாங்கினவனுக்கு தான் சொந்தம், அதுக்கு பிறகு நீ அதை பத்தி பேசக்கூடாது. இதே தான் நான் பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கும் சொல்லுவேன். பொண்ணை தானமா கொடுத்தாச்சு, அப்புறம் அதை பத்தி பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அப்புறம் மகளேன்னு இடுப்புல தூக்கிட்டு தெரியக்கூடாது. அது தானம் கொடுத்தாச்சு, அது கொடுத்தவனுக்கு சொந்தம், அவனாச்சு, நம்ம தானம் கொடுத்த பொருளாச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை நம்ம சுமக்க கூடாது. சாமி சொன்னார், தானம் கொடுத்ததுதான், அது அவனுக்கு தான் அப்படின்ட்டு. கோயில் கட்ட ஆசைப்பட்டவங்க சும்மா விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து தானம் பெற்றவர் அந்த இடத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்போ அந்த ஆட்கள் திரும்பவும், ஐயோ இந்த இடம் யாருக்கும் விற்க போறாங்களே, வித்தா நமக்கு இப்படி ஒரு இடம் கிடைக்குமா, கோயில் கட்டலாமே, கோயில் கட்டினா அழகா இருக்குமே, இதுல நிறைய வீடுகள்லாம் இருக்கு, கோயில் கட்டினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி திரும்பவும் சாமி கிட்ட போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப, சாமி அந்த இடத்தை விற்க போறாங்க, நமக்கு இருந்த அழகா உங்களுக்கு ஒரு கோயில் கட்டுவோம் சாமி அப்படின்னு உடனே சாமி 2 வரையும் கூப்பிட்டாரு. எப்பா கோயில் கட்டுறாங்களா, நீ அந்த இடத்த கொடுத்து. முதல்ல அதே சுவாமி தான் சொன்னார், தானம் கொடுத்தா அதை கேட்க கூடாது, அவனாச்சுட்டார். அப்ப நீங்க தானம் வாங்கினவங்க சாமி நமக்கு சொல்லியிருக்காரு, நீங்க அதை பெருசா நினைச்சிருந்தா அந்த இடம் போயிருக்காது. நீங்க வேற மாதிரி நினைச்சதுனால சாமி திருப்பி என்ன பண்ணாரு, கோயில் கட்டுறாங்களா அந்த இடத்த கொடுத்துருட்டாரு. முடிஞ்சு போச்சு. சாமி சொன்னா அப்புறம் நோ அப்பீல், முடிஞ்சு போச்சு. பகவான் யோகி ராம் சுரத்குமார் யாருக்கு எது எப்போது என்ன தேவைங்கிறது அவர் செய்வாரு, அவர் செய்வாரு. ஒரு கணப்பொழுது கூட இது ஐயோ நமக்கு இப்படி வந்துருச்சே, நமக்கு இப்படி நடந்துருச்சே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு பாஸ்ட் தெரியும், பிரசன்ட் தெரியும், ஃபியூச்சர் தெரியாது, அவருக்கு தான் தெரியும்.
ஒரு கணப்பொழுது கூட நீங்கள் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய திருவடிகளை பற்றி பிடித்த பிறகு உங்களுக்கு சந்தேகங்கிறதே வரக்கூடாதுங்க. சந்தேகங்கிறதே வரக்கூடாது. காலையில 2 பக்தர்கள் வந்திருந்தாங்க சாமி கும்பிடுறது. தெரியும், அவங்க காலையில வந்துட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் நாங்க அதான் பேசிட்டு இருந்தோம். அப்ப நானே சொன்னேன், சாமி நீங்க இன்னைக்கு பேசுவீங்க சாமி, நல்லா பேசுவீங்களே அழகா. ஒரு டிவி பேட்டியில ஒரு அம்மா பேசுறது கூட கிளிப்பிங்ஸா வரும். நல்லா பேசுவா மேடம், வாயில வாழைப்பழம் மாதிரி பேசுவா மேடம் அப்படி. நீங்க பேசுவீங்க சாமி, உங்களுக்கு வந்தா நான் சொன்னேன், எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை பகவான் தந்திருக்கிறார். எது வந்தா எது வராதுங்கிற நம்பிக்கை அவர் தந்திருக்கிறார். நீங்க வந்தா ஏற்றுக்கொள்றீங்க 2வது பட்சம். எனக்கு எதுவும் வராது, பகவான் தரமாட்டார். அந்த நம்பிக்கை தான் அவரை விடவும் உயர்வான. தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்லுவது, மன குழப்பங்களை, கவலைகளை, கஷ்டங்களை, ஒரிகளை எல்லாம் மனசுக்கு வச்சுக்காதீங்க தயவு செய்து. நாம மற்ற கோயில்களை விட ஏன் இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியில வந்து இருக்கிறோம்னா, மற்ற கோயில்களுக்கு போனா, நீங்க சுசீந்திரத்துக்கோ இல்ல நாகராஜா கோயிலுக்கோ எங்கேயாவது போனா, அங்க வந்து உங்களுக்கு ஒண்ணும் நடக்க போறது. நீங்க சாமியை கும்பிடுவீங்க, அந்த ஐயர் வந்து உங்களுக்கு ஒரு சந்தனத்தை தருவாரு, தீர்த்தம் வேணா தருவாரு, அவ்வளவுதான். நீங்க வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். ஆனா அந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியில நாம பகவானை பற்றின புரிதலை, பகவானுடைய அற்புதங்களை நாம விளக்கி சொல்ற காரணமே, நவீன காலத்துல அதிக கொலைவரி பிடித்த நோய்களுக்கு காரணமே பல பேர் சொல்ற மாதிரி உங்களுடைய உணவு முறை, வாழ்க்கை முறை எல்லாம் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்ப கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னா, நீங்க எதை ரெகுலரா சாப்பிட்டாலும் உங்க உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆயிடும். இப்ப சொல்லுவாங்க சில பேர், பிராய்லர் கோழி திங்க விடாதுமா. ஏன் தின்னா என்ன? பிராய்லர் கோழி முதல்ல திங்கச்சுல கஷ்டமா தான் இருக்கும் உடம்புக்கு. ஆனா நீங்க ரெகுலரா திங்கச்சுல உங்க உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆயிடும், மாறி. பரோட்டா திங்க விடாதுமா. ஏன் தின்னா என்ன? எனக்கு தெரிஞ்சு எங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வடக்கு சுரங்குடியில ஒரு அரசியல் பிரமுகர் சாகுற வரைக்கும் டெய்லி சாயங்காலம் 3 பரோட்டா திம்பார். சின்ன வயசுல இருந்து அவர் கடைசியில 80-85 வயசு வரைக்கும் இருந்தா செத்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளுகிற அந்த கட்சியில தான் இருந்தார். நல்ல ஒரு 3 பரோட்டா டெய்லி கடையில இருந்து வரும். அது சாப்பிட்டுக்கிட்டு ஒரு வெத்திலையும் போட்டுக்கிட்டு தான் இருப்பார். என்ன ஆகி போச்சு, உங்க உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகும். அப்ப ஏன் நவீன காலத்துல இவ்வளவு சுகர், சர்க்கரை நோய், பிபி, கொலஸ்ட்ரால், கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் ஏன் வருது? உங்களுடைய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், கவலை. அதுல இப்போ கேன்சர்லாம் பெண்களுக்கு தான் நிறைய வருது. ஏன்? பெண்களுக்கு அதிக மன உளைச்சல் நவீன காலத்துல. பிள்ளைகளோட உளைச்சல், மாப்பிள்ளைகளோட உளைச்சல், மாமியார் மாமனாரோட உளைச்சல், குடும்பத்தோட உளைச்சல். மாப்பிள்ளை 2 அண்ணன் தம்பி இருந்தா அங்க கடந்து உளைச்சல், ஏகப்பட்ட உளைச்சல். இந்த மன துயரம் இருக்கே, அது பெண்களுக்கு நவீன காலத்துல அதிக துன்பம். நாம இங்க தொண்டை தண்ணி கிளிய பேசுறதே அதுக்கு தான். உங்களுடைய கவலைகளை, துன்பங்களை, துயரங்களை மனசுக்குள்ள போட்டு புதைக்காதீங்க. அத அவருக்கு திருவடிகள்ல கொட்டுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அது நமக்கு சொந்தமானது இல்ல. இந்த பிரச்சனைகள் நமக்கு சொந்தமானது இல்ல, அவருக்கு சொந்தமானது. அவர் பார்த்துக்குவாரு. நீங்க அதை உங்க மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு ஐயோ எனக்கு வர முடியாதுங்க, எனக்கு இந்த வாட்டி வர முடியாதுங்க, எனக்கு ஏன் பிரச்சனை இருக்கு, ஒரே சண்டை பிரச்சனை, இப்படி இருக்க நான் இதை ஏற்கனவே பல சத்சங்கங்களை சொல்லியிருக்கேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்ட்ட போய் கேட்டாங்க, படுபாவி நீ நினைச்சா சூதாட்டத்தை நடத்திருக்கலாமே, நீ நினைச்சா சூதாட்டத்தை நடத்திருக்கலாம்ல, நீ கடவுள் தானே, எவ்வளவு பெரிய சூதாட்டத்தை ஆடி பாண்டவர்கள் அத்தனை சொத்தை இழந்துட்டாங்களே ஐயா, பைத்தியக்காரன், நீ கூட இருக்குன்னு நம்பி இப்படி கைவிட்டுட்டியா அவங்கள அப்படின்னு கேட்டாங்க. கிருஷ்ணன் என்ன சொன்னாரு? தர்மன் சூதாடுறப்ப என்ன கூப்பிட்டானா? தர்மனுக்கு சூதாட தெரியுமா? துரியோதனனுக்கு சூதாட தெரியுமா? தெரியாது. துரியோதனனுக்கு சூதாட தெரியாது. அவன் விவரமா, நான் பந்தயம் வைக்கிறேன், என் மாமா சகுனி சூதாடுவாருன்னா விவரம். நீ என்ன சொல்லிருக்கணும்? தர்மா, நான் பந்தயம் வைக்கிறேன், என் மச்சான் கிருஷ்ணர் சூதாடுவாரு சொல்லிருக்கலாம்ல.
சூது ஆடி இருந்தா யார் ஜெயிச்சிருப்பா? கிருஷ்ணர் ஜெயிச்சிருப்பாரா இல்ல சகுனி ஜெயிச்சிருப்பானா? கிருஷ்ணர் கேட்டார். பாஞ்சாலிய புடவை பிடிச்சு இழுத்துட்டாங்களே பாவி, நீ பார்த்துட்டு வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணர் சொன்னாங்க. கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? பாஞ்சாலி என்ன கூப்பிட்டாளா? முதல்ல யார்ட்டெல்லாம் போய் விழுந்தா? காலில் யார்ட்டெல்லாம் காலில் போய் விழுந்தா? முதல்ல தோத்து குனிஞ்சு நிக்கிற கணவர்களுடைய காலில் போய் விழுந்தா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அவன் தோத்து நிக்கிறான், 5 பேரும் குனிஞ்சு நிக்கிறான், தலை குனிஞ்சு நிக்கிறான். பீஷ்மர்ட்ட ஓடுறா, துரோணாச்சாரியர்ட்ட ஓடுறா, அவையில இருக்கிற எல்லார்ட்ட ஓடுறா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எல்லாரும் துரியோதனுடைய உப்ப தின்னவன் நன்றி இருக்கிறான், அப்படியே இருக்கிறான், ஒண்ணும் சொல்ல முடியாது. துரியோதனுக்கு முடிவில் நம்ம ஒண்ணும் பேச முடியாது, எல்லாம் இருக்கிறான். கடைசி அந்த உயிர் போற தருவாயில கிருஷ்ணான்னு கூப்பிட்டவன் கிருஷ்ணன் வந்தான். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா பிரச்சனைகளையும் பகவானிடத்துல ஒப்படைங்கன்ற. அதிகப்படியான மன அழுத்தம், அதிக டென்ஷன், அதிக ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கவலை, அதிக கவலை. இது எல்லாம் உங்களை கொல்லும் விஷம், உங்களை கொல்லும் விஷம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க பகவானுடைய மழை பெய்யுது உட்கார்ந்து பகவானுடைய பாதத்துல போட்டுட்டு நீங்க பேசாம இருங்க. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க அழுவதால, துன்பப்படுவதால, மனசுக்குள்ளே போட்டு நீங்க வேதனைப்படுவதால ஏதாவது நடந்துட போகுதா? ஏதாவது நடந்துட போகுதா? நீங்க சண்டை போடுறதுனால, கவலையை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறதுனால, அழுவதால, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால, துன்பப்படுவது ஏதாவது நடக்க போகுதா? ஒண்ணும் நடக்காது. யார் நடத்துவா? அவர் நடத்துவார். அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுக்கு அதிக கவலையா இங்க வாங்க, அதிக துன்பமா உங்ககிட்ட இருங்க, அதிக ஒரியா அவர் முன்னாடி இருங்க. உங்களுக்கு கவலை கூட கூட, துன்பம் கூட கூட, நோய்கள் கூட கூட அவர் முன்னாடி உட்காருங்க. அவர் பார்க்கிற பார்வையிலே எல்லாம் உங்களோட போயிடும். அதை விட்டுக்கிட்டு என்னால தாங்க முடியாத துன்பங்க, நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேங்க, எனக்கு வெளியே வர முடியாதுங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்புறம் பகவான் எங்கிட்ட இருந்து வருவார்? நான் ஒரு அம்மாவுக்கு அதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், 2 வருஷமா சொன்னேன், தயவு செய்து நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க, பகவான் பார்த்துக்குவாரு, பகவான் செய்வாரு. எதுக்காக அந்த நன்றி கெட்ட ஜனங்களுக்காக கிடந்து இப்படி கிடந்து போராடுறீங்க? பேசாம இருங்க. கேட்கவே இல்லை. இன்னைக்கு கண்ணீர் விடுறாங்க. ஒரு நாள் இங்கதான் நிக்கும், நமக்கு தெரியும். அப்போ மருத்துவமனையில இது ஒருவேளை வேற மாதிரி இருக்குமோ, முழுக்க பரவி போற கண்டிஷனுக்கு ஆயிட்டோ அப்படின்னு என்கிட்ட கேட்ட பிறகு, அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது, பகவான் பார்த்துக்குவார். ஒரு சிறிய துன்பம் ஒரு உங்களுடைய விழிப்புணர்வுக்கு தான் தந்திருக்கிறார். இனியாவது சும்மா இருக்கு. இப்போ ஒட்டுமொத்த குடும்பத்தை இவங்க பக்கத்துல திருப்பி விட்டுருவார். கவனம் முழுக்க இவங்க பக்கத்துல வந்துடும். இவங்க இது துன்பப்பட மாட்டாங்க. ஒரு சிறு துன்பம், அவ்வளவுதான். நான் இப்பவும் அவங்க சொல்லிவிட்டேன், உங்க 2 பசங்களுடைய கல்யாணம், அவங்களுக்கு பேர பிள்ளைகள் எல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு, துன்பப்படாம இருங்க, துயரப்படாம இருங்க. இப்பவும் அழ வேண்டியது இல்ல. பகவான் திருவடிகள்ல போட்டுட்டு, இதுதான் சித்தம்னா நான் வாங்கிட்டு போறேன் சாமி, நீங்க இதைத்தான் தருவீங்கன்னா நோ ப்ராப்ளம் சாமி, இருக்கட்டும் சாமி, திஸ் இஸ் யுவர் கிஃப்ட்னா ஐ டோன்ட் கேர் சாமி, நோ ப்ராப்ளம். நீங்க சுவாமி கிட்ட அப்படிதான் பழகணும். ஒண்ணு இல்ல சாமி, இருக்கட்டும் சாமி. சுவாமி என்ன சொன்னார்? சுவாமியினுடைய நோய் முற்றி இருக்கும் போது, நான் ஏற்கனவே அமெரிக்காவோட டாக்டர் பொம்பளை கதையெல்லாம் சொன்னேன். இதை போல 1000 பேருடைய நோயை குணப்படுத்திருக்காரு. பிரபல பின்னணி பாடகர் ஜெயசுதாஸுடைய பையனுக்கு கேன்சர் குணப்படுத்தினார். கேன்சர் கேன்சல் அப்படின்னார். பாரு, கேன்சர் கேன்சல், ஒரே வார்த்தை. அந்த பையன், அந்த வீடியோ எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, எல்லாருக்கும் அனுப்புனேன். விஜய் ஏசுதாஸ் சின்ன பையனா சாமி பக்கத்துல உட்கார்ந்துருக்காப்ல, கழுத்து அப்படியே தடவிக்கிட்டு கேன்சர் கேன்சல் அப்படின்னாரு. அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த புள்ள பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் செய்த சுவாமிக்கு கேன்சர் வந்த போது சில பக்தர்கள் கேட்டாங்க, சுவாமி எல்லோருடைய நோய்களையும் குணப்படுத்தணும், உங்களுக்கு ஏன் சுவாமி இந்த நோய் வந்தது? அப்ப சுவாமி என்ன சொன்னாரு? இல்லம்மா, இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒன்றை சரி பண்ணுவதற்காக, சமன்படுத்துவதற்காக என் தந்தை எனக்கு இதை தந்திருக்கிறார், அதனால இதை நான் ஏற்றுக்கொள்ளணும். சுவாமி என்னைக்காவது வருத்தப்பட்டாரா? சுவாமி என்னைக்காவது பெயின் கில்லர் போட்டு உட்கார்ந்து இருந்தாரா? சுவாமி இன்னைக்கு எனக்கு பார்க்க முடியாது, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், வலிக்குது, தாங்க முடியல, ஏதாவது சொன்னாரா? இதெல்லாம் கடைசி காலகட்டம். ஒரு முகத்துல இருக்கக்கூடிய தேஜஸை பாரு, ஒரு முகத்துல இருக்கிற சிரிப்பை பாரு,
ஒரு நாள் அவருடைய இந்த வேஷ்டியில அந்த ரத்த கரை படலன்னா யாராவது கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அவருக்கு நோய் இருக்குன்னு? அப்ப நீங்க நினைக்கலாம், சாமிக்கு அளவுக்கு நாங்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய ஆளா சாமி, அவருக்கு அளவுக்கு நாங்கெல்லாம் பெரிய ஆளான்னா இல்லை. நிச்சயமாக எது நடந்தாலும் எது வந்தாலும் என் தந்தை இருக்கிறார், பகவான் யோகி ராம் சுரத்குமார் இருக்கிறார், எனக்கு ஒருபோதும் எந்த துன்பம் வராது நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக துன்பம் உங்களை விட்டு ஓடி போயிடும். வேதங்கள் என்ன சொல்லுது? நீங்கள் வணங்குகிற தெய்வத்தை விட, நீங்கள் வணங்குகிற சாமியை விட நம்பிக்கையே உயர்வானது. என் தெய்வம் என்னை கைவிடாது, என் கடவுள் என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பாத்தியா? அந்த நம்பிக்கை தான் உயர்வானது. அதை விட உயர்ந்த தெய்வம் இல்லைங்குது. நான் நம்புறேன் சாமி, எல்லாம் நடக்கும். எது நடக்காது? எல்லாம் நடக்கும். எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வளர்த்து கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். நான் எதை ஆசைப்படுறேனோ அதை வளர்த்து கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். இதுதான் சுவாமி யோகி ராம் சுரத்குமார். எமது அன்பான பக்த பெருமக்களே, இந்த கணமுதலாவது நீங்கள் உங்களுக்கான பிரச்சனைகளை, உங்களுக்கான கவலைகளை நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கி சாமி பாதத்துல போடுங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்க வீட்டுல சொன்னாங்க, ஐயோ இங்க பாருங்க, அவ போயிட்டா இவ போயிட்டா, என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல, ஒரே டென்ஷனா இருக்கு. நான் சொன்னேன், ஏன் டென்ஷன் ஆகுற? அவர் இதை விட பெட்டரா தருவாரு. 2 பேரும் வேலையை விட்டு போனா இதை விட பெட்டரா தருவாரு அவரு. அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? நான் சொல்லி வாய மூடல, அடுத்த நாள் காலைல அதே போல அமைஞ்சு. இங்க பாருங்க, நான் பேசினேன், எல்லாம் சுமூகமா அமைஞ்சு போச்சு. அப்ப இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கும் அது வரணும். எந்த நிலையிலும் பகவான் யோகி ராம் சுரத்குமார் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு எது நல்லதோ அதை செய்வார். ஆனா எனக்கு ஏதோ துன்பம் மாதிரி இருக்கே, ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கே நீங்க நினைச்சா, இல்லை, இது ஏதோ நன்மைக்கு தான் தந்திருக்கிறார், இதைவிட உயர்வானதை அவர் அருள்வார்ங்கிற முழு நம்பிக்கையோடு நீங்கள் பகவான் யோகி ராம் சுரத்குமாரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நீ வாம கிளம்புறேன், கிளம்புவா. இப்ப நாம அடுத்ததாக இன்னும் சிறிது நாட்கள் தான் இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம நிறைய நாள் இருக்குன்னு நினைச்சோம். அடுத்த இன்னும் இன்னைக்கு சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் தொடங்க இருக்கு. அதை பற்றின சில கருத்துக்களை நான் உங்களோட கூட்டு சொல்லணும். ஏன்னா யாரும் மீட்டிங் கூட்டா வர்றதில்லை, யாரும் டிஸ்கஷனுக்கு வர்றதில்லை, யாரும் கருத்து கேட்பு கூட்டங்களுக்கு யாரும் பெரும்பாலும் வர்றதில்லை. அப்ப நீங்க நம்ம என்ன பேசியிருக்கோம், என்ன செயல்படுத்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதனால இப்ப அதை சொல்லிடுறேன். சரி, நம்முடைய யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராம் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய அவதார தின விழா, 107வது அவதார தின விழா 3 நாட்கள் நாம கொண்டாடுறோம். கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி, நவம்பர் 29, நவம்பர் 30, டிசம்பர் 1, 3 தினங்கள் கொண்டாடுறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை. முதல் நாள் கார்த்திகை 13ஆம் தேதி, நவம்பர் 29ஆம் தேதி சனிக்கிழமை. வழக்கம் போல மத்தியானம் 3:30 மணிக்கு நம்முடைய வழக்கமான பூஜைகள் கொஞ்சம் கூட ஆடம்பரமா நடக்கும். பகவானுக்கான பாத பூஜை, அபிஷேகம், நாமம் சொல்றது, இதெல்லாம் வழக்கமாக நடைபெறும். அன்னைக்கு சத்சங்கம் இதெல்லாம் நடக்கும். சாயங்காலம் ஒரு நல்ல ஒரு சிறப்பு இரவு உணவோடு அன்றைய விழா நிறைவு பெறும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி, நவம்பர் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 4 மணிக்கு பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி. அது முடிந்ததும் 4:15 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் நாம ஜபம். ஐயோ, அப்ப நாங்களாம் காலையில வந்து நாம சொல்லணுமா சாமி? வருது இல்ல, ஐயோ இது பிரச்சனை ஆயிரும் போல் இருக்க. என்னது, காலையில 4:15 இருந்து 6:30 மணி வரைக்கும் நாம ஜபமா? ஐயோ, நான் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி தோணுது இல்ல? உங்களை யாரையும் தொல்லை பண்ண போறது இல்ல, நாங்க சொல்லுவோம். நீங்க யாரும் வந்து நாம ஜபம் சொல்லி உங்களுக்கு தொண்டை கட்டிக்க வேண்டாம். நாங்க நாம ஜபம் சொல்லுவோம். ஆனா அடுத்தது காலையில 7:30 மணிக்கு சிறப்பு காலை உணவு இருக்கு. அதை சாப்பிட வரலாம்ல. காலை 7:30. அப்ப நான் 7 மணிக்கு எழுந்திருவேன். அப்புறம் பல்லுகில்லு தேய்ச்சி இந்த சீலையெல்லாம் கட்டிட்டு ஓடி எப்படியா வந்துடுறேன். 7 மணிக்கு சிறப்பு சிற்றுண்டி இருக்கு.
அந்த சிறப்பு சிற்றுண்டியை சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு சரியாக 8:30 மணிக்கு குருவாசகம் முற்றோதுதல் தொடங்க இருக்கு. குருவாசகம் முற்றோதுதல் நாங்க ஆசிரியத்துல பேசுறப்ப கூட சொன்னோம். இந்த குருவாசகம் முற்றோதுதல் திருவாசகம் முற்றோதுதல் போல கொண்டு வரணும் நம்ம எப்படியாவது. எத்தனையோ மாணிக்க வாசகர் சுமார் 6ஆம் நூற்றாண்டுல எழுதின திருவாசகம் இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்பதான் அது பயங்கர பூதாகரமாக எழுப்பி நிக்குது. ஆனா நம்முடைய பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய குருவாசகம் முற்றோதுதல பல ஜென்மம் கழிச்சு பாடட்டுன்னு விட்டுறக்கூடாது. இந்த ஜென்மத்திலே பெருசா கொண்டு வரணும். அதனால நவம்பர் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு குருவாசகம் முற்றோதுதல் தொடங்கும். இதுக்காக நான் பல தடவை சொல்லிட்டேன், ஒரு நாள் வாங்க கொஞ்சம் லேசா பிராக்டிஸ் பண்ணிட்டு பாடினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன். யாரும் அதை காதல போட்டுக்கிட்ட மாதிரி தெரியல. அதனால இனி நாளை கழிச்சு திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாள்ல யாருக்கு வர முடியுமோ ஒரு 2 பேரோ இல்ல 3 பேரோ வாங்க, நான் சொல்லி தந்துடுறேன். அந்த 2 பேர் 3 பேர் பாடட்டும், பின்னால வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத பின்னாடி கேட்டு வாங்கி பாடட்டும், அவ்வளவுதான். அந்த மாயாண்டி சுழலையாண்டு பின்னால வந்து இழுத்துட்டே இருப்பான், கொட்டடிக்க இழுத்துட்டே இருப்பான், பாடுவேன் அந்த மாயாண்டு அப்படி இழுப்பான். அப்படி இந்த பிராக்டிஸ் வராதவங்க பின்னாடி இருந்து அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிதானே? மதியம் 1 மணி வரை அந்த குருவாசகம் முற்றோதல் நடக்கும். 1 மணிக்கு சிறப்பு மதிய உணவு. மதிய உணவு 2 மணி வரைக்கும் நடக்கும். அந்த மதிய உணவு முடிஞ்சதும் திரும்ப 2 மணிக்கு குருவாசகம் முற்றோதுதல் தொடர்ந்து நடக்கும். 4 மணிக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளையில 4:30க்கு முடிஞ்சாலும் அடுத்ததாக 4:30 இருந்து 5:30 வரைக்கும் என்னுள் யோகி அப்படின்னு ஒரு பக்தர் சாமியை பத்தி பேசுறாரு 1 மணி நேரம். அது முடிஞ்சதும் பாலகிருஷ்ணா பஜனை குழுவினர், இந்த பஜனை குழுவினர்கள் ஒரு சிறப்பு கச்சேரி நடத்துறாங்க. அந்த கச்சேரி சிறப்பா நடக்கும். ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணாங்க, பிரமாதமா இருந்தது. அந்த கச்சேரி 8:30 மணி வரைக்கும் அந்த கச்சேரி நடக்கும். அது முடிந்ததும் சிறப்பு இரவு விருந்து நடைபெறும். இரவு விருந்து நடைபெறும். அடுத்ததாக இந்த மிக முக்கியமான நாள் கார்த்திகை 15 டிசம்பர் 1 திங்கட்கிழமை அதிகாலை 4 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி. அதே போலதான் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நாம ஜபம். அன்னைக்கு நாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் சாமி, எங்களால வர முடியாது அப்படின்னா அன்னைக்கு வரவங்க வாங்க. காலை 6:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் பகவானுடைய திருவடிகளுக்கு பாத பூஜை, அந்த அபிஷேகம். ஏன்னா அவருடைய அவதார தினம்ங்கிறதுனால அன்னைக்கு அதிகாலையில் அதை பண்ணிருக்கோம். அன்னைக்கு சாயங்காலம் பண்ணக்கூடாது. அதிகாலை 6:30 மணிக்கு தொடங்கி 8:30 மணி வரை காலை சிற்றுண்டி. சிற்றுண்டில் அது பேருண்டி தான். ஆமா, சிற்றுண்டி இல்ல, பேருண்டி. நடராஜன் தான் ஃபுல்லா ஏற்பாடு. பேருண்டி. அந்த பேருண்டியை உண்டுகிட்டு 9 மணில இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கதைகளை அப்படி விட்டுட்டு இருந்தோம்னா 10 மணிக்கு நம்ம வெள்ளிமலை சுவாமிஜி தான் வந்து இறங்குவார். அவருக்கு ஒரு பூரண கும்ப மரியாதையை கொடுத்து அவரை வரவேற்றோம்னா அவர் ஒரு 3/4 மணி நேரம் பேசிட்டு இந்த சிறப்பு மரியாதை வாங்கிட்டு ஒரு 11 மணிக்கு கிளம்பி போயிடுவார். அந்த 11 மணிக்கு பிறகு ஒரு மெல்லிசை கச்சேரி. மெல்லிசை கச்சேரினா சினிமா பாடல்கள் தான், பக்தி பாடல்கள். பக்தி பாடல்களை ஒருத்தர் பாடுவார். அந்த பாடல்களுக்கு நடுநடுவிலே சுப்புலட்சுமி குயிஸ் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. குயிஸ் ப்ரோக்ராம் என்னது? என்னமா? வினாடி வினா, கேள்வியும் பதிலும். இப்பவே சொல்லிடுறேன், டாபிக்க படிச்சுட்டு வரணும், படிச்சுட்டு வாங்க. அதெல்லாம் எங்க படிக்கிறது? மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை, இதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. சாமி இதெல்லாம் நியாயமா? நீங்க ஏதாவது இந்த இட்லி கடைன்னு ஒரு படம் வந்தது, அதுல இருந்து ஏதாவது கேள்விகள். அதுக்கு முன்னாடி கில்லின்னு ஒரு படம் வந்தது, அதுல இருந்து ஏதாவது கேள்விகள். அப்புறம் வந்து அஜித் குமாருக்கு படம் ஏதாவது சொல்லுங்கப்பா பேரு. என்னமா? குட் பேட் அக்லி. இதுல இருந்து ஏதாவது கேள்விகள் கேட்டீங்கன்னா நாங்க சொல்லுவோம். திரிசா யாரு கூட போனா, இவரு யாரு கூட இது பண்ணாரு, வில்ல யாரு, இப்படி கேள்விகள் கேட்டா கடகடன்னு பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லாதீங்க. ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதையில இருந்து கேள்விகள் கேட்பாங்க. பதில் சொன்ன உடனே அழகான பரிசுகள் உங்க கைக்கு கிடைக்கும். அழகான பரிசுகள் கிடைக்கும். ஆமா, நாங்க அப்புறமா தருவோம்னு சொல்ல மாட்டோம். அழகான பரிசுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, அழகான பரிசுகள் கொடுப்போம். சுப்புலட்சுமி சொன்னாப்புல, குருஜி
என் பிள்ளைகளை கலந்துக்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அவர் ஏன் அப்படின்னு, இல்ல நான்லாம் நடத்துறேன், என் பிள்ளைகள் கலந்துக்கிட்டா. இங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. யாரு எல்லாரும் கலந்துக்கிட்டும், யாருக்கு வாங்கணுமோ வாங்கிட்டு போட்டோம். அதெல்லாம் பகவான் சித்தம். யாரையும் ஒதுக்கிலாம் வைக்கணும். வீட்டுல வேற மிதி மிதிங்க. அதனால கொஸ்டின் பேப்பர் நீ தனியா ப்ரிப்பேர் பண்ண, அவ்வளவுதான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. குயிஸ் ப்ரோக்ராம் நடக்கும். ஒவ்வொரு பாடல்களுக்கு நடுவே குயிஸ் ப்ரோக்ராம். கேள்விக்கு பதில் சொன்னவங்களுக்கு உடனே சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும். பிறகு 1 மணிக்கு சிறப்பு அன்னதானம், சிறப்பு அன்ன அருட்பிரசாதம், பல வகையான பாயசங்களோட, பல வகையான கூட்டு பொரியல்களோட மகா பிரம்மாண்டமான சாப்பாடு. 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நம்ம ஆசிரமத்துல பாடகிகள் பல பேர் இருக்காங்க இல்லையா, பயங்கர பாட்டு பாடுவாங்க. அவங்கள வச்சு பெரிய கச்சேரி. ஆமா, ஏற்கனவே ஆடுதம்மா வெள்ளி ஊஞ்சலே இப்போ ட்ராக் மாறி போகுது. அது இங்க சரக்குவளையில தொடங்கி திருவண்ணாமலைக்கு போனது இப்போ கன்னியாகுமரியில தொடங்கி அங்க போகுது. சரி, அந்த பாட்டை எப்படி இருக்குன்னு கேட்போம். 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும். ஏன்னா எல்லா இடங்களிலும் இந்த பாடல்கள் தான் பிரமாதமா பாடுறாங்க. அப்போ சரியோ நம்மளும் பாடுவோம், போக சரியா. ஆனா நம்ம பாடுறத நல்லா பாட வைக்கலாம்னு முயற்சி பண்ணோம். யாருக்கும் அதுல வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால ஒரு நாள் முடிஞ்சா வாங்க, இந்த பாடல்களை அப்படி ஒரு 5-5 நிமிஷம் ஒவ்வொரு பாடல்களையும் பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் கேட்டு பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் ஆசிரம பக்தர்களின் பாடல் கச்சேரி. மாலை 4ல இருந்து 5 வரைக்கும் தேநீர், டீ வித் ஸ்நாக்ஸ். சரிதானே? 5:30 மணிக்கு நாட்டியாலயா வழங்கும் பிரம்மாண்டமான பரதநாட்டிய நிகழ்ச்சி. ஆமா, பிரம்மாண்டமான பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெறும். பரதநாட்டிய நிகழ்ச்சின்னா பிரம்மாண்டமா இருக்கும். அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. 6 மணிக்கு மங்களாரத்தி. எல்லா நாளும் 6 மணிக்கு மங்களாரத்தி உண்டு. இந்த மங்களாரத்தி முடிஞ்சு நாட்டியமும் முடிஞ்ச பிறகு சரியாக இரவு 7 மணிக்கு நமது ஆசான் தென்கரை மகாராஜன் அவர்களுடைய பிரம்மாண்டமான இசை கச்சேரி. இந்த இசை கச்சேரியில பகவான் யோகி ராம் சுரத்குமார், சாரி, விளக்கு பூஜை வந்து ஞாயிற்றுக்கிழமை மறந்துட்டு, ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்து அந்த கச்சேரிக்கு முன்னாடி நமக்கு விளக்கு பூஜை. விளக்கு பூஜைக்கு நான் இப்பவும் சொல்லிடுறேன், நான் ஏற்கனவே பேசிட்டேன். எத்தனை பேருங்கிறத திட்டமிட்டு சரியாக அதுக்கு உண்டான கிட்டுகளை வாங்கி வச்சிருங்க. லாஸ்ட் மினிட்ல வந்தவங்களுக்கு சும்மா கிளியாஞ்சட்டியை கொடுக்கறது, சட்டியில எண்ணெய் ஊற்றி கொடுக்கறது ஒன்றும் வேண்டாம். அப்படி வந்தவங்க சும்மா இருக்கட்டும். ஒரு 20 பேரோ 10 பேரோ 30 பேரோ 50 பேரோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை, கேட்டு வரைக்கும் இருந்தாலும் சந்தோஷம். ஆனா இதெல்லாம் வெல் கோஆர்டினேட் பண்ணணும் நீங்க. அது ஒண்ணுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. உங்ககிட்ட காசோ பணமோ காணிக்கோ நான் எதுவும் எதிர்பார்க்கல. ஆனா நீங்க இந்த கோஆர்டினேஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதாவது வடிவேல் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணலைன்னா பிரச்சனை. அதனால பிளான் பண்ணி பண்ணணும். அதனாலதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணில இருந்து 6:30 மணி வரை திருவிளக்கு பூஜை. அதுக்கு நீங்க கொண்டு வர வேண்டியது வெறும் விளக்கு மட்டும் தான் கொண்டு வரணும். சூட கரண்டி எல்லாம் எங்க கொண்டு வரோம்? நம்ம பார்த்தாரு வீட்டுல இந்த ஆரத்தி காட்டுற தட்டு இருந்தா கொண்டு வாங்க. சின்ன சூட கரண்டி இருந்தா கொண்டு வாங்க. வேற எல்லாம் நம்ம கொண்டு வருவோம். அதை வந்து அன்னைக்கு சிறப்பா விளக்கு பூஜை பிரமாதம், அதுவும் பிரம்மாண்டமா நடத்திடும். ஞாயிற்றுக்கிழமை சரிதானே? அப்போ திங்கட்கிழமை 1ஆம் தேதி இரவு 7 மணிக்கு திரு தென்கரை மகாராஜன் அவர்களுடைய சிறப்பு கச்சேரி. அன்னைக்கு ஒரு 7-6 பாடல்கள் பகவான் பற்றிய புதிய பாடல்களை நாம அரங்கேற்றம் பண்றோம். பிரமாதமான பாடல்கள். அந்த கச்சேரி முடிந்து ஆமா இரவு 9 மணிக்கு பிரம்மாண்டமான விருந்து, இரவு விருந்து. சமையல்காரரு என்னோட நான் ஃப்ரீயா போட்டு தரேன், ஒரு இனிப்பு சூப்பரா இருக்கும். என்ன நடராஜன்? ஆமா, என்னவோ சொன்னார். நான் ஒண்ணு சிறப்பு, நான் ஏன் சார்பில் போட்டு தரேன் சாமியாரு. அப்படி சிறப்பு விருந்து இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு பகவானுடைய அருளை பெற்று சந்தோஷமாக நீங்க வீடு திரும்பலாம். அடுத்து நமக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. ஜனவரி 22 இருக்கு, வருஷாபிஷேகம் இருக்கு. பிப்ரவரி 20 இருக்கு, சுவாமியுடைய மகா சமாதி தினம் இருக்கு. அன்னைக்கு மகா சமாதி தினம் அன்னைக்கு கதாகாலட்சேபம். முதல் முறையாக, உலகத்திலே முதல் முறையாக பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய வாழ்க்கை வரலாறை பற்றிய கதாகாலட்சேபம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எங்கேயுமே யாரும் பண்ண முடியாது. ஆமா, நம்ம சரக்கல் உலையில தான் இதெல்லாம் பண்ண முடியும். கதாகாலட்சேபங்கிறது தெரியுமில்ல? கதாகாலட்சேபம் பிரமாதமா இருக்கும். இந்த கதாகாலட்சேபம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருக்கு. அதனால பொண்ணு பேசாம வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்துடும் நல்லது. இங்க இன்னைக்கு ஒரு பக்தர் வந்திருக்கிறாரு.
ஆமா, அந்த பக்தர் வந்து யாருன்னா, Facebook வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம என்ன பதிவு போட்டாலும் அதுல வந்து பொண்ணு பொண்ணுங்கிற ஒரு பேர்ல ஒரு கமெண்ட் விழும். அந்த பொண்ணுங்கிற பொம்பளை புள்ள இதான். ஆமா, எல்லாரும் அது பொம்பளை புள்ள தான் போல, குருஜிக்கு யாரோ ஒரு பொம்பளை புள்ள வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஏதோ ஒரு பொம்பளை புள்ள போடுது போலன்ட்டு அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு பொண்ணுங்கிறது இந்த தம்பி தான். இவர் வந்து பகவானுடைய மிகப்பெரிய பக்தர். நம்ம என்னதான் சொன்னாலும் அவருடைய கெப்பாசிட்டிக்கு அவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு பகவானுடைய படம் வேற யார்கிட்டயும் கிடையாது. அவ்வளவு படங்களை சேகரிச்சு வச்சிருக்காரு. நீங்க நம்ம கமெண்ட்ல பார்த்தாலே தெரியும், டெய்லி ஒரு படம் போடுவார். அவ்வளவு படங்கள் போடுவார், சாமி சம்பந்தப்பட்ட படங்கள். அவ்வளவு மிகப்பெரிய பக்தர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு மிகப்பெரிய சத்சங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணார் ஒரு வாட்டி. நிறைய பக்தர்களை கூப்பிட்டு அடியேன் போய் சத்சங்கெல்லாம் பேசிட்டு வந்தோம். அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணாரு. இப்ப கூட ஒரு 1000 ஸ்டிக்கர்லாம் வாங்கியிருக்காரு ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் ஒட்டுறதுக்கு. பகவானுடைய மிகப்பெரிய ஒரு அடியார், மிகப்பெரிய ஒரு பக்தர். அவர் இன்னைக்கு நம்முடைய யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் வந்திருக்காரு. பகவானுடைய கிருபை, அவர் இன்னைக்கு தான் முதல் முறையா பாத பூஜை பண்ணியிருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அன்னைக்கு இலங்கையிலிருந்து வந்த பக்தர் அதான் சொன்னார், சாமி நான் 10-12 வருஷமா சாமியோட பக்தர், முதல் முறையா நான் சுவாமியோட திருமேனி இன்னைக்கு தான் தொட்டிருக்கேன், அவருடைய திருவடிகள் இன்னைக்கு தான் தொட்டிருக்கேன், அபிஷேகம் நான் இன்னைக்கு தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா. அது போல பொண்ணும் இப்பதான் முதல் முறையா அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அதனால அவருடைய வாழ்க்கை மேம்படும். அவருடைய மனைவி அன்னைக்கு வந்தோட இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அன்னைக்கு ரொம்ப மோசமா இருந்தாங்க, நமக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து மாத்திரைகள்லாம் கொடுத்து விட்டோம். இப்போ நல்லா இருக்காங்க, ஜம்முன்னு இருக்காங்க, இன்னும் சிறப்பா வருவாங்க. அது குழந்தை அப்ப ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தது, இப்போ கொஞ்சம் பெரிய குழந்தையா வளர்ந்தது. பகவான் யோகி ராம் சுரத்குமார் உங்கள் எல்லோருடைய திரு இல்லங்களிலும் அமர்ந்திருந்து உங்களுக்கு அருளாசி வழங்குவார். யாதொரு குறையும் வராது. நான் மீண்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அவருடைய அருளாசி என்பது நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்களோ அதுதான் அருளாசி. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அதான் அருளாசி. இப்போ ஒரு பழைய ஒரு சிவாஜி கணேசனுக்கு பையன் பிரபு நடிச்ச ஒரு படம், நான் ஸ்கூல்ல படிக்கிறதுல அந்த படம் பார்த்துருக்கேன் ஒரு தியேட்டர்ல. அந்த படத்துல ஒரு காட்சி வரும், கல்லூரியில படிச்சுட்டு இருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அப்போ ஒரு வாத்தியார் கேட்பாரு, அழகுன்னா என்ன அப்படின்னு கேட்பாரு. அழகுன்னா என்ன? உடனே அந்த ஹீரோயின் எழுதி சொல்லுவோம், அழகுனா ரோஜாப்பூ, வேற என்ன, ரோஜாப்பூ தான் அழகு, அதான் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே ஹீரோ தானே விவரமா பதில் சொல்லுவாரு, கதைப்படி இப்படி தானே வரணும். ஹீரோ எழுதி சொல்லுவாரு, அப்படி இல்லை சார், அழகுங்கிறது எது ஒரு மனிதனுக்கு அமைதியை தருகிறதோ அதுதான் அழகு. நான் உன்னை பாக்குறேன், மனசுக்கு இது ரொம்ப அமைதியை தருது, ரொம்ப அழகா இருக்கு, அது அழகு. 10 நாள் பட்டினியா இருக்கிறவனுக்கு ரோஜாப்பூ அழகா தெரியுமா? பட்டினி 10 நாள் பட்டினியில கிடக்கிற அவன்கிட்ட போய் இங்க பாரு இந்த ரோஜாப்பூ எவ்வளவு அழகா இருக்குன்னா தூர போடியா அப்படின்னு. அவனுக்கு எது அழகா இருக்கும்? பழைய கஞ்சி அழகா இருக்கும். பழைய கஞ்சி கூட அழகா இருக்கும். இப்போ 10 நாள் பட்டினியா இருக்கவனுக்கு பழைய கஞ்சி அழகா இருக்கிற மாதிரி பகவானுடைய அருளை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்தான். அதனாலதான் நான் எப்பவுமே என்ன உதாரணமா சொல்றேன், என்னுடைய மரண பலத்தையே சுவாமி புரட்டி போட்டார். உனக்கான பணியை நாங்க தந்திருக்கேன், இதை செய்து பேசாம கிடையாது, காலுகிட்ட கடை போ அப்படின்னு விட்டவர். அதனாலதான் நான் உங்களை மாஞ்சி மாஞ்சி அருட்பணிக்கு வாங்க, அருட்பணிக்கு வாங்க, திருப்பணிக்கு வாங்க. திருப்பணி ஒண்ணுதான் உங்களுடைய ஜாதகத்தை புரட்டு. நான் வருவேன் சாமி, நான் சனிக்கிழமை வருவேன், பாத பூஜைக்கெல்லாம் வருவேன், ஒன்றும் பயப்படாதீங்க, பாத பூஜைக்கு வருவேன், பால் ஊத்துவேன், பன்னீர் ஊத்துவேன், கவலைப்படாதீங்க சாமி அப்படின்னு போனீங்கன்னா அது பலன் தராது. திருப்பணிகள் செய்யணும், முழு நேரம் சுவாமியை தாங்கி சுமக்கணும். அப்படி செய்தா பலன் பயங்கரம். எங்க வீட்டுல கூட காலையிலும் சாயங்காலம் அவங்க தான் பூஜை வைப்பாங்க, ஆரத்தி காட்டுவாங்க, நல்லாதான் காட்டுவாங்க. யாராவது வந்துட்டாங்கன்னா அப்படியே நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வந்து நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வந்து பூஜை வைங்க, யாரோ வந்திருக்காங்க, வாங்க வாங்க வாங்க, நீங்க வந்து பூஜை வைங்க. ஐயோ, யார் வந்தா என்ன, வரவங்க கிட்ட என்ன சொல்லணும்? வாங்கப்பா, எங்க இருந்து வந்திருக்கீங்க தம்பி, அப்படியே உட்காருங்கப்பா, சாமி கும்பிடுங்க, நான் ஆரத்தி காட்டுறேன், ஆரத்தி தொட்டு கும்பிடுங்க. ஒரு டைரி இருக்குப்பா, அதுல உங்க அட்ரஸ் எழுதி வச்சுட்டு போங்க, ஒரு பை எடுக்கணும், ஸ்டிக்கர் போடணும், ஒரு பிரசாதம் போட்டு கையில கொடுத்து போயிட்டு வாங்க. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? வாங்க 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 வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க. ஆனா அந்த மங்கள ஆரத்தி நம்ம ஏன் அவங்களை எடுக்க சொல்றோம் அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க வாழ்க்கை, வேதனை, வலி. இங்க ஹிப்ல ஒரு பிராக்சர், நடக்க முடியாது, இருக்க முடியாது, படுக்க முடியாது, சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வாந்தி வரும். பல நாள் வாந்தி எடுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு எழுப்பி ஃபுல்லா வாந்தி பண்ணுவாங்க.
வாந்தி பண்ணாங்க, நெஞ்சுக்குள்ள எனக்கு அறுத்துக்கிட்டே இருக்கு அப்படிமா, இங்க அறுத்துக்கிட்டே இருக்கு அப்படிமா. ரொம்ப சிரமப்பட்டாங்க. இங்க ஒண்ணு புடைச்சிட்டு வந்தது. இதுல இருந்து ஆர்த்தோ டாக்டர்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுட்டாங்க. அந்த மங்களாரத்தி காமிக்கிற பாக்கியத்தை கொடுத்து எல்லா நோய்கள்ல இருந்து விடுபட்டு நல்லா இருக்காங்க. நம்ம ஒரு பாக்கியத்தை, ஒரு பணியை எதுக்கு கொடுக்குறோம்? இதை செய்யுங்க, நீங்க இதை செய்யுங்க, நீங்க இதை செய்யுங்கன்னு ஏன் கொடுக்குறோம்? இந்த சித்தம், பகவானுடைய சித்தம் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு. அந்த பிள்ளைதான் வராம வீட்டிலேயே படுத்துக்கிட்டு எங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டே கிடந்தது. கழுத்துல காலர் போட்டுட்டு எனக்கு இருக்க முடியல, நிக்க முடியல, கழுத்து இருக்க முடியல, படுக்க முடியலன்னு கிடந்தது. வர சொன்னோம், அப்புறம் வந்தது. இப்ப வர குதிரை மாதிரி துளிர் தெரியுது. ஆமா, கரும்பு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வருது. மாப்பிள்ளை வரலனாலும் நான் போயிரும் பாரு அப்படின்னு வந்துருது. அப்போ ஒரு வாய்ப்பை நம்ம கொடுப்போம், இதை பிடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இவங்க ரின்சி கஷ்டப்பட்டாங்க, வாங்க நீங்க பாத பூஜைக்கு வாங்க. கொஞ்ச நாள் நொண்டி நொண்டி நடந்து வந்தாங்க, பாத்தீங்கல்ல. அப்ப நான் சொன்னேன், குளிர் விட்டு போச்சு உனக்கு, இப்ப பாத பூஜைக்கு வர்றதில்லை, ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிறேன், வந்து ஒழுங்கா பாத பூஜையில கலந்துக்கு, கால் வலி போகணும். ஏதோ ஒரு ரீசன்ல இந்த கால் வலி சரியா போச்சுல, இப்ப நடக்கிறாங்கல்ல, நல்லா நடக்கிறாங்கல்ல. உங்களுக்கு புரியுதா இப்போ? அப்போ இதுதான் பகவானுடைய செயல். நான் சொல்ல வரல, அடியேன் என்ன உங்களுக்கு பணி தரணும், அந்த பணியை நீங்க தயவு செய்து ஏத்து செய்ய பாருங்க. அது சும்மா தரதில்லை, உங்களுடைய ஜாதகத்தை புரட்டி போடுற பாக்கியம். உங்களுக்கு ஒரு பணி தரேன்னா அது சிறமேற் கொண்டு செய்யுங்க. உங்கள்ட்ட காசா கேட்கிறேன், இந்த பணமா கேட்கிறேன், பணி செய்தா நான் பணம் தரேங்கிறேன். அதை நீங்க ஏத்துக்கிட்டு இந்த பணியை நீங்கள் செய்வீர்களானால் பகவான் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை புரட்டி போடுவார். இது எனக்கு மட்டும் செய்ததில்லை. கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்குல்ல, அவருக்கு மரண பலன் இருந்தது. ஒரு மிகப்பெரிய சர்ஜரி வயிற்றுல பண்ணி கிடந்தார். பகவான் தான் அந்த ஜாதகத்தை புரட்டி போட்டார். ஒண்ணு தெரியுமா, அவர் முதல்ல 1965 அவருக்கு கல்யாணமே பண்ண வேண்டாம், நான் செத்து போவேன்னு இருந்தார். அவ்வளவு பிரச்சனை அவருக்கு, வயர்லாம் வீங்கி என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது, இறந்து போயிருவோம், நம்ம எது கல்யாணம் பண்றோம் அப்படின்னு கல்யாணமே வேண்டான்னு இருந்தார். பகவான் யோகி ராம் சுரத்குமாரை முதல் முறையாக அந்த சன்னதி திரு வீட்டுல போய் பாக்குறச்ச பகவான் ஒரு அடி வயத்துல இவரு எனக்கு நோய் இருக்குன்னே சொல்லல, வயத்துல ஓங்கி ஒரு அடி, அவ்வளவுதான். இன்னைக்கு வயசு 75 வயசாச்சு, இன்னும் இருக்காரு. உங்களுக்கு நான் சொல்ல புரிய மாட்டேங்க மக்கா. நான் தலையால தண்ணி குடிச்சு கத்திட்டு நடக்கிறேன், எந்த நாய்க்கு கேக்குது காது? ஒருத்தர் கேட்க மாட்டேங்குது. நீங்க என்னோட பெரிய ஆள் நீங்க நினைச்சிட்டு தெரியுறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அதுக்கும் ஒரு கர்மா வரணும்ல, பாக்கியம் வரணும்ல, வந்தாலும் கேட்க தோணும். காதுக்குள்ள சனி உட்கார்ந்து இருந்தா எப்படி கேட்கும்? கேட்காது. இதை உணர்ந்து கொண்டால் அடியேரை போல உங்கள் வாழ்க்கை பிரகாசம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.